அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேஷம் காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க ராசிக்கு வந்து பாருங்க 12ஆம் இடத்துல சனி இருக்கார். 7.5 சனி, அதாவது விரைய சனி போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு குரு பயிற்சியும் நடந்துருச்சு. குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. குரு வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள், இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார். அது உச்சம் பெறக்கூடிய குருன்னு சொல்லுவாங்க. கடக ராசியில் குரு உச்சத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்கார். நிறைய மேஷராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற இது என்னென்னா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க சார், வாழ்க்கையே வந்து நரகமாக போயிட்டுருக்கு, நிறைய வாழ்க்கையில் பயங்கர அடி விழுந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய மேஷராசிக்காரங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாதுங்க, ஆயிரக்கணக்கான பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலே அது பேர் விரைய சனி, அதாவது 7.5 சனின்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல சனி வந்தோடனே என்ன பண்ணுவாருன்னா, ராசிக்கு 12 சனி வந்தோடனே என்ன பண்ணுவார், விரயத்தை கொடுப்பார், வீண் விரயத்தை கொடுப்பார். இப்போ நிறைய பேர் பாருங்க, சார் நாங்கள் தண்ட செலவாக பண்ணிகிட்ருக்கோம், வெட்டி செலவாக பண்ணிகிட்ருக்கோம், செலவு மேலே செலவு போயிட்டுருக்கு, உச்சக்கட்டமான செலவு போயிட்டுருக்கு, வரவு விட செலவு தான் எங்களுக்கு அதிகமாகுது. ஒரு பக்கம் வந்தால் கூட அந்த வரக்கூடிய பணத்தை வந்து எங்களால் சேஃப்டி பண்ண முடியல, அதுக்கு உண்டான செலவு எங்களுக்கு போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிறைய மேஷராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தாங்க விரைய சனின்னு சொல்லுவாங்க. விரயஸ்தானத்தில் சனி வந்தால் சில கஷ்டங்கள், துன்பங்கள் கொடுக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால தான் 7.5 சனி வந்தாலே ஒரு சில பேத்துக்கு பயம் வந்துடும். அப்படியே பதறுவாங்க. வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய பேர்த்த சோதிச்சு பார்க்கும். சனி வந்து சோதிச்சு பார்க்கும். கூட இருக்கவங்க விட்டுட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எது நல்லதோ அது கெட்டதா தெரியும். எது கெட்டதோ அது நல்லதா தெரியும். இந்த மாதிரி கண்கட்டி வித்தையெல்லாம் காமிக்கிறது எல்லாமே இந்த 7.5 சனியில தான். சரிங்களா? அதான் வந்து பார்த்திங்கன்னா, கர்மகாரகன் சனி, கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம். உங்களுக்கு வந்து நிறைய சோதிச்சு பார்ப்பாருங்க. கூட நல்லா பழகிட்டு இருக்கவங்க விட்டுட்டு போவாங்க. சொந்த பந்தங்க விட்டுட்டு போவாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அதேமாதிரி கடன் தொல்லை அதிகமாகும். ஹெல்த் பிரச்சனை வரும். உடல் ஆரோக்கியத்தில பிரச்சனை வரும். கூடவே இருக்கவங்க முதுகுல குத்துவாங்க. யார் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கெட்டவங்களா தெரிவாங்க. யார் கெட்டவங்க வந்து இருக்காங்களோ, அவங்க உங்களுக்கு கண்ணுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. இது எல்லாமே இந்த 7.5 சனியில சில விஷயங்களும், சில அனுபவங்களும் கண்டிப்பா கத்துக் குடுக்கும். சரிங்களா? இப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க, 12ஆம் இடத்துல இருக்க சனி நிறைய செலவு, மேக்ஸிமம் சொல்லப்போனா மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள், ஏதோ ஒரு இடத்துல முதலீடு போட்டிருப்பீங்க, நஷ்டமா இருந்திருக்கும். குடும்பத்தில பிரச்சனை வந்திருக்கும். வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். கடன் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் மேஷராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, பரணியா இருந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இது பக்காவா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க 4ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். சரிங்களா? இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது. இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடக ராசிக்கு வரும். இப்ப 4ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, சனி மேல அவரோட பார்வை விழுந்துருது. சரிங்களா? ஒரு சில மேஷ ராசிக்காரங்களுக்கு, சார் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாரி தெரியுதுங்க சார். ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி வேலை இல்லாம இருக்கவங்க எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு இந்த மாரி சொல்லியிருக்காங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குன்னு ஒரு சில மேஷ ராசிக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு வந்து 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சனி மேல குரு பார்வை விழுகிறது கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பே தாங்க. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கஷ்டங்களோ, பெரிய துன்பங்களோ இது உங்களுக்கு வரப்போறது கிடையாது. அதனால பயப்படாதீங்க. இந்த சனி மேல குரு பார்வை இருக்கிறனால, நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கும். உங்க பிறப்பு ஜாதகத்தில மட்டும் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துருச்சுன்னா, கண்டிப்பா இந்த 7.5 சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுபவிரயமா பண்ணிட்டு போயிரும். ஜாதகமும் சரியில்ல, இப்போ கோச்சாரமும் 12 சனி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சில பிரச்சனைகள் இடையூறு கொடுக்கும். கடன் அதிகமா இருக்கும். இருந்த வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு வந்து அதாவது இருக்கிறத விட்டு பறக்கறக்கு இது பண்ற மாரி ட்ரை பண்ணுவாங்க. இருக்கிற வேலைய விட்டு ஒரு சில பேர்லாம் பாருங்க, வேற வேலைக்கு போய் அசிங்கமானப்பட்டு அந்த வேலையும் போய் வீட்டுக்கு வந்து உட்காந்தவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அதனால இருக்கிற வேலைய விட்டுறாதீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வேலை விஷயங்கள்ல தொழில் விஷயமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, நீங்க தாராளமா பண்ணலாம். ஆனா பெரிய அளவுக்கு முதலீடு போட்ற வேண்டாம். இந்த டைம்ல யாரையும் நம்பிறக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில இருக்கிற சனி தேவையில்லாத செலவு தான் குடுப்பார். தேவையில்லாத விரயங்கள் குடுப்பாரு. நெறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. முதலீடு போட்டிருக்கீங்க. அது அவங்க ஜாதகத்தில நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்கலாம் போயிட்டுருக்குங்க. அது தெளிவாவே தெரியுது. நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தா போகுது. கெட்ட தசாபுத்தி பாவகிரகங்களோட சுபகிரகங்களோட தசாபுத்தி நடக்காம, பாவகிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் நிலைமை ரொம்ப மோசம், கொடுமைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஊர விட்டு ஓடி போறது, அதேமாரி வந்து கடன் தொல்லையால
தன்னோட ஊரை விட்டு ஓடி போகிறது, அவங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்றதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் வராது சரிங்களா? அது ஒரு சில பேத்துக்கு தான் ஜாதகம் கெட்டவங்க, ஜாதகத்தில கிரகங்கள் தசாபுத்தி நடந்து அவங்களுக்கு கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க குரு வந்து சனி மேல அவரோட பார்வை விழுகுதுங்க. சரிங்களா? அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு. அது இந்த வருஷம் கடைசியில தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு வந்து அ பார்த்தீங்கன்னா, கும்பத்தில ராகு, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில ராகு இருக்காரு. உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. இதெல்லாம் பெருசா உங்களுக்கு இடையூறு குடுக்காது. இப்போ உங்களுக்கு தொல்லை, பிரச்சனை, அசிங்கமானம், கஷ்டம், மன உளைச்சல், மனப்பிரச்சனை, அதேமாரி கடன் தொல்லை, பணப்பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய காரணம் 12ஆம் இடத்துல இருக்க சனி, விரய சனி, 7 சனி. அதுவும் இந்த 30 வயசுக்குள்ள இருக்கவங்கலாம் பாருங்க, கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒண்ணு 30 வயசுக்குள்ள இருப்பீங்க. அந்த 30 இந்த பார்டர்ல இருப்பீங்க. இந்த 30 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சனி, முதல் சுற்றுன்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் போட்டு இந்த சனி வெளுத்து வாங்கும். சரிங்களா? லவ்வுல பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாமே இந்த 30 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும். இப்போ 30 வயசுக்கு மேலலாம் தாண்டுனவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 50லேருந்து உங்களுக்கு 60 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டா இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு 40 வயசுக்குள்ளேயே இருக்கும். 40, 35, 40க்குள்ளேயே ஒரு சில பேருக்குலாம் பாருங்க, இது 2வது சுத்து சனியா தான் இருக்கும். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு குடுக்காது. சரிங்களா? அது வயத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி போயிட்டு இருக்கவங்களுக்கு தாங்க பாதிப்பு போயிட்டுருக்கு. செகண்ட் ரவுண்டு சனி வந்து பார்த்தீங்கன்னா, அ மங்கு சனி, பொங்கு சனி, இந்த அந்திம சனின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு இருக்க சனி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு உச்சகட்டமா இருக்கும். 2வது ரவுண்டு சனி போயிட்டு இருக்கவங்களுக்கு, செகண்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கவங்களுக்கு லேசான பாதிப்பு, நெகட்டிவான விஷயங்கள் நடக்குமே தவிர, முழுமையான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால கவலைப்பட வேண்டாம். குரு பார்வை சனி மேல விழுகிறனால, இந்த கெட்ட கதிர்வீச்சு, நெகட்டிவ் வைப்ரேஷன் குடுக்கக்கூடிய அந்த சனி மேல குரு பார்வை நல்ல கிரகம் விழுகிறனால, பெரிய அளவுக்கு தொந்தரவு, பாதிப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. எப்படியோ கொஞ்சம் போன வருஷமெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. 2025ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்ப 2026 கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. இந்த ஜூன் மாதம், இந்த 6வது மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இந்த குரு 4ஆம் இடத்துல வந்த குரு ஒரு சில மாற்றங்கள கண்டிப்பா குடுக்க தான் போறாரு. அதனால பயப்படவே பயப்படாதீங்க. சரிங்களா? இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இடையூறு குடுக்காது. ஏன்னா சனி பார்வை வந்து பார்த்தீங்கன்னா, சர்வநாசம்னு சொல்லுவாங்க. குரு பார்வை கோடி நன்மை. அப்ப அந்த சனி மேல அந்த குருவோட பார்வை விழுந்தனால, அந்த கெட்ட விஷயங்கள், கெடுதலான விஷயங்கள், கெடுதலான சில சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தவங்களுக்கு, நீ நல்ல விஷயமா, சுபவிரயமா உங்களுக்கு மாத்தும். அவ்வளோதான். ஆனா செலவு இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா செலவு இருக்கும். அது நல்ல செலவா உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால பயப்பட வேண்டாம். சரிங்களா? உங்க ஜனன ஜாதகத்தில என்ன தசாபுத்தி போகுதுன்னு பார்த்துக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில என்ன தசாபுத்தி போகுது? உங்களுக்கு என்ன கிரகங்களோட அமைப்பு இருக்கு? இப்போ உங்களுக்கு சாதகமான காலகட்டமா? அதாவது கிரகங்கள் உங்க ஜாதகத்தில நல்லா இருக்கா? கெட்டு போயிருக்காங்களா? 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி தசை நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நிலைமை படுமோசமா, கொடுமையா இருக்கும். அது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க தாங்க கடன் தொல்லை, அசிங்க அவமானம், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இந்த மாரி தலைவலிகள் பிரச்சனை எல்லாம் வர்றது எல்லாமே இந்த 6, 8 தசாபுத்திகள் ஜாதகத்தில நடக்கிறவங்களுக்கு தான் சில பாதிப்பு கண்டிப்பாக குடுக்கும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 6, 8 தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, உங்க பிறப்பு ஜாதகத்தில எப்படி போயிட்டுருக்குன்னு, உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவங்க தான் ஃபீல் பண்ணணும். ஏன்னா, இது 7 சனி அவங்கள தான் போட்டு ஒரு வழி பண்ணும். போட்டு புழிஞ்செடுக்கும். சரிங்களா? மத்த கிரகங்களோட நல்ல ஒரு சுப கிரகங்களோட தசாபுத்தி, லக்ன சுபகிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு தப்பிக்கிற மாரி தான் வரும். சரிங்களா? அதனால கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பா உச்சம் பெறக்கூடிய குரு 12ஆம் இடத்து மேல விழுகிறனால சுப விரயங்கள் இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு சுப விரயங்கள், சுப விஷயங்களுக்காக செலவு பண்ற மாரி சில நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள்லாம் நடக்கும். திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு சுப செலவு, திருமண செலவு, அதேமாரி வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு இடத்த வாங்கி போடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு அற்புதமான நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி. வணக்கம்.